வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2-3 டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் நான் அனுப்பிச்சிக்கிட்டு போட்டுட்ருக்கேன். எப்படி நம்ம இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட ஃபாலோ அப் தான் இது. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும். ஏன்னா அதில் கவர் பண்ணியிருக்க இதுலேயும் நான் சொல்லுவேன் நான். ஸோ பெட்டர் அந்த வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா அதையும் பார்த்துட்டு வாங்க. பட் எனிவே இட்ஸ் ஓகே. நான் இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெக்டி அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை பார்க்க போகிறோம். மெக்டி இண்டிகேட்டர் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெக்டின்னா என்னென்னா MACD, அதுதான் மெக்டின்னு சொல்லுவோம். மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ். மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ் அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் ஆஃப் அதர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரொம்ப இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இதில் வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 100%, 98% உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பரான ட்ரேட் எடுக்க முடியும். ப்ராப்பராக இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. முக்கியமான விஷயம் என்னென்னா, சும்மா மல்டிபிள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நச்சுன்ட்டு தெளிவாக எடுக்கணும். அதுதான் நம்மளோட மைண்ட்ஃபுல் ஃபைனான்ஸோட கோலே. ஸோ சும்மா ஏதாவது சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எடுக்காதீங்க. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு அது புரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லாங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா இது ரொம்ப டெக்னிக்கல் ரிலேட்டட் வீடியோ. இது வந்து கண்டிப்பாக லாங்காக தான் போகும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு இதோட பலன் தெரியும். வாங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பார்ப்போம். நான் உங்கள் சுந்தர், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். முதல்ல இந்த மெக்டின்ற இண்டிகேட்டர் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? சைட்வேஸில் இருக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது நமக்கு தேவையில்லாது. ஏன்னா அது வந்து ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் டு உங்களோட ஆப்ஷன்ஸ் செல்லிங் பார்ட்டில் டிகே ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை பார்க்க வேணாம். நம்ம வந்து மொமெண்டம் ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடிங்கை மட்டும் தான் பார்க்க போகிறோம். 1 or 2 days ஆர் வித்தின் அ ஹவர் சம்திங் இன்ட்ராடே போனீங்கன்னா வித்தின் ஹவர்ஸ் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இதுதான் கான்செப்ட். கொஞ்சம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு டெய்லி பேசிஸில் ஒரு 3-4 1 week ஆர் 1 monthக்குள்ளே உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் மெக்டின்ற இண்டிகேட்டர். நீங்கள் இது வந்து ட்ரேடிங் வியூவில் எப்படி இந்த இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் போய்ட்டு MACDன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ். MACD இதை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் 4 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ லைன் சிக்னல் லைன், இந்த ஆரஞ்சு லைன் வந்து 26 EMA லைன், இது வந்து பார் வந்து ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மொமெண்டத்தோட ஸ்ட்ரென்த்தை சொல்கிறது. ப்ளஸ் மிடில் லைன் வந்து 0 லைன். சரிங்களா? இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ நார்மலாக மெக்டி யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சிக்னல் லைன் எங்கெல்லாம் எப்போல்லாம் கிராஸ் ஆகுதோ, மேலே கிராஸ் ஆச்சுன்னா பை பண்ணுவாங்க, கீழேருந்து கிராஸ் ஆச்சுன்னா மேலேருந்து கிராஸ் ஆச்சுன்னா செல் பண்ணுவாங்க, கீழேருந்து கிராஸ் ஆச்சுன்னா பை பண்ணுவாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக் இந்த மெக்டியோடது. ஆனால் எல்லா டைம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நிறையா டைம் இது வந்து ஃபால்ஸ் சிக்னல் கொடுத்து உங்களை குழப்படிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம காம்பினேஷனாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக நம்ம டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த நார்மல் சினாரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், கீழே போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. பட் இது ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா கூட இது அடி வாங்கிடும். பார்த்தீங்களா? அடி வாங்கிடுது. ஸோ இது ஃபெயில் ட்ரேட் ஆகிடுச்சு. இது வேறு எங்கே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பை சிக்னல் கிடைக்குது, இந்த இடத்துல பை சிக்னல் கிடைக்குது. இந்த பை சிக்னலில் போய்ட்டு நம்ம லாங் எடுக்கிறோம். இந்த இடத்துல லாங் எடுக்கிறோம். சரிங்களா? உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்கும் வச்சுக்கோங்க. இல்லை இந்த கேண்டில் வச்சுக்கோங்க, இந்த க்ரீன் கேண்டில். இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். 1:1 போடுவோம் ஃபஸ்ட்டு. 1:1. ஸோ 1-2-3 டேஸ்லேயே உங்களுக்கு அது அச்சீவ் ஆகிடுச்சு 1:1. பட் ஆனால் நம்ம வந்து மொமெண்டம் கேப்சர் பண்ணணும். அப்போ என்னன்னா, நம்ம 1:1ஓட இது வந்து நீங்கள் நிறையா ட்ரேட் எடுக்கிறீங்களா, 1:1 எடுத்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். பிரச்சனையே கிடையாது. இது நார்மல் சினாரியோ. நம்ம வந்து 1:2 டார்கெட் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் ட்ரேட்ஸ். சரிங்களா? 1:2 நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இது என்ன ஆச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பை சிக்னல் எங்கேயாவது கிடைக்காதுன்னு பாருங்கள். கீழே இந்த இடத்துல கிராஸ் ஆகுதுங்களா, இந்த இடத்துல பை சிக்னல். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் லாங் போகணும்.
லாங் எங்கே போகிறீங்க, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுதுங்களா. ஸோ இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா லாங் பொசிஷன் எடுத்தீங்கன்னா இதை ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். சரி நம்ம இந்த இது வரைக்கும் இந்த கேண்டில் வைக்கலாம் ஸ்டாப் லாஸ் சரிங்களா, அதுவும் ஹிட், ஸ்டாப் லாஸ் ஹிட் சரிங்களா, இதுவும் ஃபெயில். ஸோ அதான் இந்த இது ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெக்டி ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா ஃபெயிலியர் கிடைக்கும். ஸோ இதே இது நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணணும்னா என்னென்னா எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இச்சிமோக்கு க்ளவுட்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இண்டிகேட்டருக்கு போங்க, இண்டிகேட்டரில் போயிட்டு இச்சிமோக்குன்னு டைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி கிடைக்கும் இச்சிமோக்கு க்ளவுட். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இதுக்கு நிறைய அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி நிறையா இருக்கும். நிறையா விஷயங்கள் இதெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அன்செக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, அதை போனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். வெறும்னு இந்த பிளாட் பேக்ரவுண்ட் மட்டும் வச்சுக்கோங்க, க்ரீன் கலர் ரெட் கலர் பேக்ரவுண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த க்ளவுட் என்ன ஆகும்னா இந்த க்ளவுட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதோட காம்பினேஷனில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோம்னா இந்த MACD இந்த சிக்னல் லைன் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பை சிக்னல் இருக்குது இல்லைங்களா, ஆனால் நம்ம இந்த இடத்துல பை பண்ண போகிறதில்ல. நம்ம எப்போ பை பண்ணோம்னா நம்ம கேண்டில்ஸ்லாம் வந்து க்ளவுடுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பை பண்ண போகிறோம். க்ளவுடுக்கு கீழே இருந்தால் நம்ம பை பண்ண மாட்டோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு, போயிட்டே இருக்குது, க்ளவுடுக்கு மேலே போயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் லாங் பொசிஷன் இந்த இடத்துல எடுக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் நார்மலாக நீங்கள் எப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஹிட் ஆகும். நார்மலாக வந்து இந்த க்ளவுடே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம். எங்கே வந்து க்ளவுடை ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த க்ளவுடே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1:2 அச்சீவ் ஆகிடுச்சு. இது எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், 3.63% வித்தின் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 டேஸ். 19 டேஸில் உங்களுக்கு ஒரு 4% கிடைக்குது. ஆனால் நீங்கள் இதை வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நான் வந்து இந்த க்ளவுடில் ஹிட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து எக்ஸிட் ஆவேன்னு சொல்லி போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் இதை நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணி கொண்டு போகலான்னு பாருங்கள். இந்த இடத்துல க்ளவுட் ஹிட் ஆகுது சரிங்களா, இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரேட் ஆகிருப்பீங்க. அப்போ 7.7% வருது உங்களுக்கு. ஓகேங்களா. பட் எனிவே நீங்கள் உங்களுக்கு ஒரு டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா இதுவே நம்ம பெரிய டார்கெட். இப்போ அதே போல் இந்த இடத்துல எங்கே கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பாருங்கள், இதெல்லாம் ஃப்ளாட்டாக போச்சு. ஸோ நார்மலாக இந்த இடத்துல நீங்கள் பேனிக் ஆகிடுவீங்க, யாருமே இதை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி பிளான் பண்ணி எங்கெல்லாம் டிப் ஆகுதோ அங்கே தான் பை பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இது சூப்பராக யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எங்கெல்லாம் இந்த க்ளவுடை ஹிட் பண்ணி திரும்ப கீழே இறங்குது பார்த்தீங்களா, க்ளவுடை ஹிட் பண்ணுறதெல்லாம் சப்போர்ட் உங்களுக்கு, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம். அடுத்து திரும்ப கீழே போகுது, இந்த இடத்துல நீங்கள் வந்து சில பேர் வந்து கீழே வாங்குறப்போ பயப்படுவாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து மொமெண்டம் பிக் ஆகுது க்ளவுடுக்கு மேலே போகுதோ நீங்கள் அப்போல்லாம் வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். SBI கார்டு பார்த்தீங்களா, கரண்ட் என்ன செய்யுது, கிராஸ் ஓவர் ஆகிடுச்சுங்க. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகிருக்குது க்ளவுடுக்கு மேலே. பட் ஸ்டில் இப்போ எங்கே நம்ம எடுக்கலாம்னா இந்த கேண்டலுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆகணும். ஆல்ரெடி இங்கே நம்ம என்ட்ரி ஆகிருக்கலாம், சான்ஸ் என்ட்ரி ஆகிட்டோம்னு வச்சுக்கலாம், இப்படி வச்சுருப்போம், நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இந்த க்ரீன் கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணுவோம் இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்ம சரிங்களா, இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம SBI கார்டோட. ஸோ இது இச்சிமோக்கு க்ளவுட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறது. இது கூட ப்ளஸ் இன்னொன்று யூஸ் பண்ணி வச்சுங்களேன், செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா டைவர்ஜன்ஸ் வீடியோ பார்க்கலன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ போய் பாருங்கள். தயவுசெய்து டைவர்ஜன்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க. ஒரு ரிவர்சல் கண்டுபிடிக்கிறது, ஒரு ட்ரெண்டை வந்து மாற்றுற இடத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் டைவர்ஜன்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இந்த டைவர்ஜன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறீங்கன்னா, இப்போது இது லோவாக வந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இது லோயர் லோ, இது லோயர் லோ. ஓகேங்களா. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது, இந்த இடத்துல இப்போ கிராஸ் ஓவர் நடந்திருக்கலாம். இது பை பண்ணலாமா, இந்த இடத்துல பை பண்ணலாமா, இந்த இடத்துல பை பண்ணலாமா. ஆக்சுவல் டைவர்ஜன்ஸ் படி இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்குது, ஹிஸ்டோகிராமில் ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது இது வந்து டைவர்ஜன்ஸ் வந்து ரிவர்சல் சிக்னல் கிடைக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 0க்கு கீழே இருக்குது. 0க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் மூவ் பண்ண முடியும். ப்ளஸ் இச்சிமோக்கு க்ளவுட் பாருங்கள் கீழே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நம்பி என்ட்ரு ஆக முடியாது. ஸோ எப்போ ஏறலாம், இங்கே போய் எந்திரிக்கலாமா, இங்கே போய் ஏறலாமா, கிடையாது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல உங்களை ட்ரா பண்ணிட்டீங்களா, இதுக்கு இடையில ஒரு க்ரீன் ஹிஸ்டோகிராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இதோட ஹையில் மார்க் பண்ணுங்க. அப்படி இதோட ஹையில் அப்படி மார்க் பண்ணிவிட்டு எப்போ வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். சரி, ஓகே, பார்ப்போமா, என்ட்ரு ஆக முடியுமான்னு பார்ப்போமா. இந்த கேண்டில், இந்த தேர்ட் கேண்டில் இந்த இடத்துல, ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ட்ரு ஆகும். ஓகேங்களா. ஆனால் சாரி, இது என்ட்ரு ஆக மாட்டோம், ஏன்னா இது க்ளவுடுக்கு மேலே இல்லை. ரெட் கேண்டில், அது க்ரீன் கேண்டில் கிடையாது சரிங்களா. இந்த இடத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரு ஆக முடியாது, திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ காம்பினேஷன் பாருங்கள், நான் வந்து ஹிஸ்டோகிராம் பார்க்குறேன், டைவர்ஜன்ஸ் பார்க்குறேன், மெக்டியோட கிராஸ் ஓவர் பார்க்குறேன், இச்சிமோக்கு பார்க்குறேன், எத்தனை காம்பினேஷன் பார்க்குறேன் பாருங்கள். ஒன்று மட்டும் நான் பார்க்கல. ஸோ எனக்கு ஃபுல் கன்விக்ஷன் இல்லை. இது கீழே வருது, இப்போ இது மேலே போகுது, இப்போ கீழே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது, ஹையர் ஹை,
இங்கே என்ன வருது. ஸோ இது வந்து ஃபேக், இது எல்லாமே ஃபேக், இதெல்லாம் தாக்கு பிடிக்காது. ஸோ கீழே விழுது, அதான் கீழே விழுகுது, விழுந்து கீழே வந்துருச்சு. இப்போ இதை பார்ப்போம். இதோட லோவை பாருங்க, இது ஹையர் லோ, இது லோயர் லோ. இதுக்கு இடையில ஏதாவது இருக்குதா ஹிஸ்டோகிராம்? எதுவுமே இல்லை. சரி, அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லோவை பார்ப்போம். இந்த லோ பார்க்குறோம், இந்த லோ டு இந்த லோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. சரிங்களா, இது லோயர் லோ, இது எதுவுமே இல்லை. சரி, அப்போ இதை பார்க்கலாம், இந்த இதை பார்க்கலாம். இங்கே இருக்குதுங்களா, இதையும் பார்த்தீங்கன்னா விலைக்கு ஆகாது. ஏன்னா இதுக்கு இடையில ஒரு கிராஸ் ஆகுது, அப்படி ஆகக்கூடாது. ஸோ நம்ம கிராஸ் ஆகாத இடம் பார்க்கணும். இதை பார்க்குறோம், இந்த இடத்துக்கு வரும். இந்த லோவும் பார்த்தீங்கன்னா லோயர் லோ, பட் இதுவும் ஹையர் லோ. இதுக்கு இடையில இப்போ பாருங்க, இந்த இதுதான் ஹையர் கிரீன். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகணும்னா இது வந்து இந்த இடத்துல என்ட்ரு ஆகக்கூடாது. SBI கார்டில் இந்த கிரீன் ஹைட்டுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் ஃபார்ம் பண்ணி மேலே போகணும். அப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ இது வந்து SBI கார்டுக்கான என்ட்ரி கிடையாது. இப்போதைக்கு தரல, எல்லாம் புல்லிஷ் ஆகலாம், பட் நம்மளோட கான்செப்ட் படி இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. சரிங்களா, ஸோ அப்படி தான் நீங்கள் டைவர்ஜன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்த மெத்தட் என்னென்னா மெக்டி யூஸ் பண்ணி EMA ரிப்பன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இண்டிகேட்டர் போங்க, இண்டிகேட்டர் போய்ட்டு ரிப்பன்னு தேடுங்க. மூவிங் ஆவரேஜ் ரிப்பன்னு கிடைக்கும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 லைன் போட்ட EMA கிடைக்கும். 4 இருக்கும். சரிங்களா, இதில் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த EMA பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 4 EMA இருக்கும். அதை நீங்கள் 4 அன்செக் பண்ணி நம்ம 3 தான் போதும். 3 வந்து 200 EMA நமக்கு வேணும், எல்லாமே 200. இதில் வந்து ஹை லோ க்ளோஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேயோட ஹை, டேயோட லோ, டேயோட க்ளோஸ், இந்த 3 எடுத்து தான் இந்த EMA ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த ரிப்பன். சரிங்களா, ஸோ இந்த ரிப்பன் ப்ளஸ் மெக்டி ப்ளஸ் டைவர்ஜன்ஸ். நம்ம டைவர்ஜன்ஸை விடக்கூடாது, அதுதான் மெயின் கான்செப்ட். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இது எப்படி எடுக்க போகிறோம்னா, எப்போயுமே வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த EMA வந்து புல் பேக் பண்ணும். அப்படி புல் பேக் பண்ணும்போது ஒன்று அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா திரும்ப புல் பேக் பண்ணி திரும்ப ட்ரெண்ட் ரிவர்சல், திரும்ப அப்புக்கே போயிடும். இதே டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா திரும்ப இந்த EMA வந்துட்டு திரும்ப டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து EMA புல் பேக்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் அந்த EMA புல் பேக் ஆகுதோ ஒன்று ரிவர்சல் ஆகலாம், ஒன்று கண்டினியூ ஆகலாம். ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ பாருங்கள், இந்த இதை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ரிப்பனை கிராஸ் பண்ணி கீழே வருது. சரிங்களா, இது வந்து டவுன் ட்ரெண்ட் ரிப்பனை கிராஸ் பண்ணிடுச்சு. ப்ளஸ் உங்களோட மெக்டியும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் கொடுத்து கீழே வந்துட்டு இருக்கு, நல்லா அப்படி ஓப்பனில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் தாராளமாக ஷார்ட் பொசிஷன் இங்கே எடுத்துகிட்டு இதை ஷார்ட், இந்த ரிப்பனோட இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக் இது ஸ்டவ்கிராஃப்ட் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கிடையாது. சில ஸ்டாக்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கும், டெரிவேட்டிவ்ஸாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் செல் பண்ணிவிட்டு உட்காந்துடலாம், ப்ரீமியத்தை கரைச்சி உங்கள் ப்ரீமியம் கிடச்சிடும் ஈஸியாக. ஸோ இது வந்து ஷார்ட் சைடில் உங்களுக்கு பாசிட்டிவ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா, இப்போ திரும்ப அதே மாதிரி பாருங்கள், இங்கே புல் பேக் ஆகிடுச்சு, ரிப்பன்ட்ட புல் பேக் ஆகிடுச்சு. இங்கே வந்துச்சுங்களா, வந்துட்டு ஒன்று டவுன் ட்ரெண்டில் போகணும், இல்லைன்னா அப் ட்ரெண்டில் போகணும். இங்கே பாருங்கள், மெக்டி வந்து மேலே இருக்குது, இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுது. ஸோ இது வந்து இந்த ரிப்பனை கிராஸ் பண்ணி இது போகல, ரிப்பனை கிராஸ் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் எனக்கு வரல. இங்கே திரும்ப கீழே போயிட்டா. சரி, கீழே டவுன் ஆகிடுச்சே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம செல் சைடு போகலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து 0க்கு கீழே இல்லை. ஓகேங்களா, 0க்கு கீழே இல்லை, ப்ளஸ் ஓகேங்களா, ப்ளஸ் இது 0க்கு கீழே இல்லை, ரிப்பனுக்கு கீழேயும் இல்லை. ஸோ அதனால் நம்ம எதுவுமே நம்ம எடுக்க முடியாது. ஸோ இப்போ இதுக்கு 0க்கு கீழே வந்துருச்சு, எடுக்கலாமா அப்படின்னா இங்கே ரிப்பன் கீழே இல்லையே, இந்த இடத்துல எடுக்கலாமா, இன்னும் ரிப்பன் கீழே போயிட்டு இருக்கு. ரிப்பனை விட்டு நமக்கு ஒரு கேண்டில், நல்ல கேண்டில் க்ளோசர் வர மாட்டேது. ஓகே, இது எடுத்தாலும் வரல, இந்த கேண்டில் தான் வருது. இந்த இது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ் 1:2. இங்கே வந்துச்சு. நீங்கள் வெயிட் பண்ணி இந்த கிராஸ் ஓவருக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த கிராஸ் ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் அகைன் சேம் லெவல் தான் வருது. பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு நாள் வெயிட் பண்ணி பண்ணணுமா, முடிஞ்சு இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ மெக்டி, ரிப்பன், டைவர்ஜன்ஸ் இது யூஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்னன்னா, அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இது என்னென்னா போலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இண்டிகேட்டர் போங்க, போயிட்டு BOL அடிங்க. இங்கே வந்து போலிஞ்சர் பேண்ட் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு போலிஞ்சர் பேண்ட். இது செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல லென்த்து வந்து 200 வச்சு, லாங் டேர்ம் பார்க்குறவங்க 200 போங்க. ஓகேங்களா, இதுக்கு இந்த போலிஞ்சர் பேண்டோட கான்செப்ட் என்னன்னா, 95% ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து இந்த பேண்டுக்கு உள்ளதான், அந்த கேண்டில் பேட்டர்ன் வந்து அந்த பேண்டுக்கு உள்ளே தான் இருக்கும், இதை விட்டு வெளியே போகாது. அப்படி வெளியே போச்சுனாலும் திரும்ப உள்ளே வர ட்ரை பண்ணும். இதுதான் போலிஞ்சர் பேண்டோட கான்செப்ட். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எப்போயுமே இந்த பாருங்க பேண்டுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப கம்மியான டைம் தான் பேண்டை விட்டு வெளியே போகுது. பார்த்தீங்களா, கோவிட் டைமில் தான் கொஞ்சம் பேண்டை விட்டு வெளியே போய் ரொம்ப நாள் இருந்துச்சு. பார்த்தீங்களா, பட் திரும்ப இந்த பேண்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா, இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகுது. பார்த்தீங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து
ரிவர்சல் அதாவது அப் ட்ரெண்டுக்கு போதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். அப்படி போனால் நீங்கள் பை சைடு எடுங்க. அப்படி இல்லாட்டினா இது என்ன ஆகும்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரெண்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து மெக்டி வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் தான், ட்ரெண்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, எந்த ட்ரெண்டில் இருக்கும் அந்த ட்ரெண்டு நோக்கி தான் நம்ம போகணும். இப்போ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, இது கீழே வந்துருச்சு பாருங்க, இவ்வளோ கீழே இருக்குது இது. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. இப்போ நான் பை பண்ணலாமா வேணாமா இது எல்லாத்தையும் கொஸ்டின் வரும். அதுக்கு நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க, நம்ம டைவர்ஜன்ஸ் பார்க்கணும். இந்த லோ எல்லாமே பாருங்கள், லோயர் லோ லோயர் லோ லோ லோ. ஸோ எதுவுமே டைவர்ஜன்ஸ் இல்லை, நார்மலாக போயிட்டு இருக்கு. ஸோ நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹையர் லோ, இது ஹையர் லோ, இது ப்ராப்பர் ஹையர் லோ. பட் இது மேலே போட்டுட்டு வந்தால் தான் நமக்கு தெரியும். சரிங்களா, ஸோ பேண்டுக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பேண்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்கணும், இதில் ஏதாவது டைவர்ஜன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் இங்கே பாருங்கள், ஹை லோ ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. ஹை லோ. ஓகேங்களா, ஒரு டைவர்ஜன்ஸ் இல்லை. ஸோ ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஹிஸ்டோகிராம் வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது இந்த இடத்துல. ப்ளஸ் இந்த ஹிஸ்டோகிராம் இது வந்து 0 லைனுக்கு கீழே இருக்கு. ஓகே, இந்த இடத்துல 0 லைனுக்கு மேலே போகுது. ஓகேங்களா, இந்த இடத்துல மேலே போகுது. இப்போ பார்ப்போம் நம்ம லோயர் லோ, ப்ராப்பர் லோயர் லோ இருக்கு, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஸோ நோ டைவர்ஜன்ஸ், இங்கேயும் டைவர்ஜன்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல, இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல, உள்ளே போயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இது ஹையர் ஹை, இது வந்து ஹையர் ஹை, பட் இது வந்து லோயர் ஹை. ஸோ இது நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஆனாலும் மேலே போகுது. சரிங்களா, பட் ஆனால் நமக்கு இண்டிகேட்டரில் சொல்லலை இது மேலே போகுது நீ போய் வாங்கு அப்படின்னு சொல்லலை, இந்த ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர். இதே இது வந்து நம்ம வேற இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா RSI ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். பட் ஸோ ட்ரேடிங் வியூவில் வந்து என்னால் 1 hour வியூ காட்ட முடியல. அதனால இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இது வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ஹிஸ்டோகிராம்ல ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கான்செப்ட் படி நான் என்ன பண்ணணும்னா, இதுக்கு இடையில வந்து இருக்கிற இந்த கிரீன் கலர் ஹிஸ்டோகிராம் டாப்ல வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்க என்டர் ஆகணும். அப்ப என்னன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல என்டர் ஆகணும். நீங்க இந்த சர்க்கிள் போடுறீங்க, இந்த இடத்துல நீங்க என்டர் ஆகணும். அப்படி என்டர் ஆனாலும் கீழே இங்க பாருங்க இவ்வளவு தூரம் வருது. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். அதாவது நீங்க வந்து இந்த இடத்துல என்டர் ஆனீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஹை, இவ்வளவு தூரத்துல இருக்கும். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்கும். பட் ஆனால் 1:1 பாத்தீங்கன்னா 1:1 இங்க எப்ப மார்ச் 26 ஆரம்பிச்சு மே ஜூன் மேலே முடியுது. பட் ஆனால் உங்களுக்கு டைரக்ஷன் காமிச்சிருச்சு, அது மேலே போகுதுன்ற டைரக்ஷன் உங்களுக்கு காமிச்சிருச்சு. பட் இது வந்து டைம் ஆகும். நான் சொன்ன மாதிரி இது வந்து 1 or 2 months. ஏன்னா இது வந்து பயங்கரமான டிப்புங்க, பயங்கரமான கிராஸ். ஸோ அதை ரெக்கவர் ஆகிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பட் இன்னொன்று என்னன்னா, இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் ஓவர் வந்து இங்க இருக்கும்போது நீங்க வாங்கக்கூடாது, மேலே போனா தான் வாங்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, எங்கனக்குள்ள மேலே வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல மேலே வந்துருக்குது, நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு மேலே வந்துருச்சு, ஓப்பன்ல வந்துருச்சு. ஸோ இது வாங்குறதுக்கான ஏற்ற இடம் தான். ஸோ ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்குது, பட் ரிவார்டும் உங்களுக்கு அது இருந்தாப்புல இங்கே ஜாஸ்தியா இருக்கும். 1 day போடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, லோயர் லோ எல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ் லைன் இதெல்லாம் நம்ம வரைஞ்சிப்பாங்க. இதெல்லாம் பிரேக் அவுட் கொடுத்த இடம். ஓகேங்களா, சப்போர்ட் லைனில் வரைஞ்சி வச்சுக்கணும் நம்ம. ஸோ இங்கே பட்டுட்டு மேலே போச்சு, இந்த இடத்துல பட்டு மேலே போச்சு. இது வந்து சப்போர்ட் லைன். ஸோ சப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட மெக்டியில் என்ன சிக்னல் வருது, அப் சிக்னல் வந்துச்சு. கரெக்டுங்களா, சரி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டைவர்ஜன்ஸ் காட்டுது. சரிங்களா, இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் காட்டுது. ப்ளஸ் சப்போர்ட் லைனு உங்களுக்கு 0 கிராஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் இது வந்து லாங் போகலாம் நீங்கள். ஓகே, 1:2 வந்துடுச்சு. ஸோ இது வந்து ரிவர்சலுக்கும் வரும். ஏன்னா இது வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வருது, வந்துட்டு சப்போர்ட் எடுத்து வெளியே போகுது. சரிங்களா, ஸோ திரும்ப அதே மாதிரி இங்கே வெளியே போயிட்டு உள்ளே வருது, சப்போர்ட்டுக்கு வருது. சப்போர்ட் டச் பண்ணாமலே மேலே போயிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஹையர் லோ, இதையும் பாருங்க ஹையர் லோ. ஸோ ப்ராப்பர் டைரக்ஷன்ஸ் மேலே போயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கலாமா, இல்லை ஜீரோக்கு மேலே போகுது, இந்த இடத்துல 0க்கு மேலே போகுது, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா? இப்போ நான் 0க்கு மேலே போய் கிராஸ் ஓவர் நடக்குது இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல நான் 0 எடுக்கலாமா ஒரு டவுட் வரும் எனக்கு. இப்போ நான் எப்படி டிசைட் பண்ணுறது, இந்த இடத்துல நான் மேலே போகிறத எடுக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 1 hour கேண்டில் போடணும். என்ன டைம் டேட்டு, October 16 கிட்ட. சரிங்களா, இப்போ 1 hour கேண்டில் போடணும் நம்ம இந்த இடத்துல. இப்போ நம்ம 1 hour கேண்டில் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹை இந்த இடத்துல தான் MACD மேலே போகுது, இந்த கேப் அப் பண்ணி மேலே போகுது இந்த இடத்துல. ஆனால் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைவர்ஜன்ஸ் இருக்கு, இது டைவர்ஜன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து நீங்கள் நம்பி என்டர் ஆக முடியாது. ஓகேங்களா, ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது. சரி, இப்போ நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் போய் பார்ப்போம் நிஃப்டியா. கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, இங்கே வந்து ஹையர் ஹைன்னு போயிட்டே இருக்குது. இப்படி ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஹிஸ்டோகிராமில் லோயர் ஹை. ஸோ நமக்கு டைவர்ஜன்ஸ் படி இன்னமும் பை சிக்னல் வரல. ஓகேங்களா, அதே இது இங்கே பார்ப்போம். இது வந்து லோயர் லோ,
ஆனால் இங்கே ஹையர் லோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்ம வரையணும். இங்கே வரையணும். இதுக்கு இடையில உள்ள க்ரீன் பாரில் இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். இப்போது எப்போ நிஃப்டி வந்து இந்த கிராஸ் ஓவர் போய் இந்த ஹிஸ்டோகிராம் வந்து இதுக்கு மேலே போகுதோ அப்போ தான் நான் பை போவேன், பை சிக்னல். புரியுதுங்களா? அது வரைக்கும் நான் பை சிக்னல் போக மாட்டேன். இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற இந்த ஹிஸ்டோகிராம் வந்து மேலே போகணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நார்மல் மெக்டி எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மெக்டி ப்ளஸ் இச்சிமோக்கு கிளவுடோட பார்த்தோம். நம்ம மெக்டி ப்ளஸ் ரிப்பன் பார்த்தோம். மெக்டி ப்ளஸ் பொலிஞ்சர் பேண்ட் பார்த்தோம். ஓகேங்களா? இதில் எல்லாத்துலேயும் பார்த்தது எல்லாத்துக்கும் கான்செப்ட் ஒன்று தான். மெயினாக பார்க்க வேண்டியது டைவர்ஜன்ஸ். எல்லா இதுலேயுமே வந்து டைவர்ஜன்ஸ் பார்த்து தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் வெதர் அந்த இடத்துல எடுக்கலாமா வேணாமா. இவன் வந்து மேலே போயிருந்தா கிராஸ் பண்ணியிருந்தாலும் கூட அந்த இடத்துல ப்ராப்பராக டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு இப்போ மெக்டியோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிளான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மெக்டி பார்த்து பண்ணுங்கள், சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே டைவர்ஜன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு ரிவர்சலோட சைனஸ் சொல்லும். இது வந்து உண்மையிலேயே ரிவர்சல் ஆகுதா, இந்த இடத்துல கரெக்டான டைரக்ஷனில் ட்ரெண்டில் இருக்குதா அப்படின்றது சொல்கிறது வந்து டைவர்ஜன்ஸ் தான். அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிறங்க. பிடிச்சிருந்தா ஏதாவது கமெண்ட்ஸ் போடுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.